ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு ஃபாண்டை தேடுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது சில ஃபாண்ட்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி அட்ராக்டிவான ஃபாண்ட்ஸை நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்காக ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த ஆப்ஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபாண்ட் வந்து என்ன நேம்ங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போது டைப் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணால் மேட்ச் ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம கண்டென்ட்டை மட்டும் க்ளோஸாக ஒரு செலெக்ஷன் போடுங்க. ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோஷாப் அந்த ஃபாண்டை தேட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சம் ஃபாண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்வித் 721 BD R&D BT போர்ட் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டாக காட்டுது. அது போக ஃபாண்ட்ஸ் அவைலபிள் ஆன் எடோபுங்கிற ஆப்ஷனும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சாம்பிள் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ வந்து இங்கே கேப்ஸில் இருக்குது, இங்கே ஸ்மால் இருக்குது. ஸோ நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இதில் உங்களுக்கு வேறு எந்த ஃபாண்ட் வந்து மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அந்த ஃபாண்டை ஜஸ்ட் எடோபோட கிரியேட்டிவ் க்ளவுட்லேருந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் அந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிடும். இப்போ நம்ம டைப் பண்ணி பார்த்துடலாம். பவுன்ஸ். வாவ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபாண்ட் வந்து மேட்ச் ஆகாது. பர்டிகுலர் இந்த கண்டென்ட்டில் அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் நம்ம எடோபோட ஃபாண்ட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல கேமரா லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்டை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. எடோப் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஃபைலை ஸ்கேன் பண்ணோம். விசுவல் ஷேட்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட் கண்டென்ட் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. எஸ், ரீஸ்டோருங்கிறத ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் இருக்க ஃபாண்டோட சிமிலர் ஃபாண்ட் வந்து எடோப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணுது. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு 11 சிமிலர் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபாண்டை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. எடோப்லேருந்து ஃபாண்ட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடோப் ஃபாண்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண இமேஜை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது டைப் டூலில் போயிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிடலாம். ரீஸ்டோர் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் சேம் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே நம்ம ஆக்டிவேட் பண்ண ஃபாண்டோட நேமை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பில் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபாண்டில் நம்ம கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் ஃபாண்டை குயிக்காக ஃபைண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.